ரொம்பவே கலக்கலான மண்சட்டி நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்காக இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி 1/2 kg போல் கண்ட்ரி சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை நம்ம மேரினேஷன் ப்ராசஸை பார்க்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 kg சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். சிக்கனுக்கு தேவையானாலும் உப்பு சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் நீங்கள் பிராய்லர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேரினேஷன் டைம் வந்து கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கிறேன், கரம் மசாலா எடுத்திருக்கிறேன், பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். காரத்திற்கு ஏற்ப தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம இந்த சட்டியில் ஆட் பண்ணிக்கிற கோழியில் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன். பாருங்கள், 1/2 kgக்கு 2.5 டேபிள் ஸ்பூன். பிராய்லராக இருந்ததுன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ வந்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். அரைச்சி வரிச்ச இஞ்சி பூண்டு விழுது 1.5 டீஸ்பூன் இருக்குது, நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1/2 போல் லெமன் எடுத்திருக்கோம், 1/2 போல் ஆனியன் எடுத்திருக்கேன், பாதி தக்காளி பழம் எடுத்திருக்கேன், காரத்திற்கு ஏற்ப ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் ஒரு 1/4க்கும் கம்மியான கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம 1 by 1 சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் வந்து கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமனை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடுங்க. லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மண்சட்டியில் செய்யக்கூடிய பிரியாணி வந்து ஆந்திராவில் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பிரியாணி, பாட் பிரியாணின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி சட்டியில் செய்கிறோம். அதே விறகு அடுப்பில் வச்சுட்டு மண்சட்டியில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு கலக்கலாக இருக்கும். இது வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேயும் இப்போ நம்மளுக்காக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தால் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ணும். இப்போ இது கூட வந்து நம்ம ஃபைனல் இன்க்ரீடியண்ட்டாக கொஞ்சமாக கீ ஆட் பண்ண போகிறோம். மட்டனாக இருந்தால் கீ ஆட் பண்ணக்கூடாது. சிக்கனுங்கிறதுனால வந்து நம்ம கீ ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நெய். அது மொத்தம் இல்லை, இந்த நெய் எதுக்காக சேர்க்குறோன்னா நம்மளுடைய டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம நெய் விடுறோம். அவ்வளோதான். இப்போ சிக்கனில் சேர்க்க வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்தாச்சு. சிக்கனை வந்து மினிமம் 1.5 hour போல் வெளியே வந்து நம்ம மேரினேட் பண்ணணும். 1.5 hourக்கு மேலே நீங்கள் மேரினேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 1.5 hour நம்மளுக்கு போதும். வெளியே மேரினேட் பண்ணக்கூடிய 1.5 hour போதும். இதுவே நீங்கள் பிராய்லர் சிக்கன் எடுத்திங்கன்னா 1/2 hour போல் வெளியே மேரினேட் பண்ணணும். ரிமைனிங் டைம் வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஸோ 1.5 hour போல் நம்ம இன்றைக்கி கண்ட்ரி சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். சிக்கன் மேரினேட் ஆகணுன்ட்டு நம்ம மற்ற ப்ராசஸை பார்க்கலாம். நம்ம மண்சட்டி பிரியாணிக்கு பாருங்கள், சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடு அடித்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த எண்ணெயில் வெங்காயத்தை சேர்க்க போகிறேன். வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கறி, 1/2 கிலோ அரிசி போட போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். வெங்காயம் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை எடுத்துடலாம். வெங்காயத்தை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வெங்காயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா 1.5 மணி நேரம் போல் ஊற வச்ச சிக்கனை வந்து இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இந்த எண்ணெயில். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண போல் நீங்கள் எடுத்து போடணும். அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு போர்ஷனும் நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. எல்லாமே நல்லா நம்ம ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்டியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் அந்த சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. இது போதும். இது ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு கறி வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் மண்சட்டி பிரியாணிக்கு எல்லாமே வந்து நம்ம சட்டியில் தான் யூஸ் பண்ணுறோம். எதுவுமே வந்து நம்ம அடுத்த பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. சட்டியிலே செஞ்சால் மாத்திரம் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம அடுப்பு அணைச்சி எடுத்துடலாம். சிக்கன் பாருங்கள் நல்லா கொதிச்சு நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. சிக்கனும் வந்து நம்மளுக்கு 75% போல் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை எடுத்துகிட்டு நம்ம வந்து ரைஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து ரைஸை நம்ம சட்டியிலே வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். சட்டியில் பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். குடிக்கிற தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா கொதி வரட்டும். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ போல் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ ஜீரக சம்பா அரிசியை வந்து 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கத்தை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸும் கொஞ்சம் கீ அந்த ஆயிலும் சேர்த்துட்டு அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 50% போல் குக் ஆகத்தை நம்ம எடுத்துடலாம். பிரியாணிக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மாடியிலே போட்டு வச்சுருக்கிற புதினா வந்து நாங்கள் கிள்ளி எடுத்துக்கிறோம். தக்காளி புதினா கருவேப்பிலாம் எல்லாமே மாடியிலேருந்து எடுத்துக்கிறது. பிறந்த முடக்கத்தான் எல்லாமே நாங்கள் மாடியிலேருந்து எடுத்துப்போம். வெத்தலைலாம் கூட நாங்கள் மாடியிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. தூதுவாலெல்லாம் கூட நாங்கள் மொத்த மாடியில் வச்சுப்போம். நமக்கு தேவைப்படுறப்போ அதெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ புதினாக்கு தேவையான புதினாவை அம்மா வந்து கிள்ளி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பிரியாணிக்கு. அதை அவங்க வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கணும். நம்ம வந்து சாப்பாடுக்காக வேண்டி அரிசியில் போடுறதுக்காக தண்ணி வந்து நம்ம கொதிக்கிறதுக்காக வச்சோம். தண்ணி நல்லா சூடு வரை கொதிக்கிற கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போது ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன், லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன், பட்டை கிராம்பு ஜாதி பத்திரி அன்னாச்சி முக்கு அன்னாச்சி பூலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா சாப்பாடுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு நம்ம நெய் விட போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். எல்லாமே விட்டாச்சு. தண்ணி வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு கொதி வரத்தை நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். எல்லாமே ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிட்டோம். தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஜீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணுறோம். 1/2 கிலோ போல் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அரிசி ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்ம ஸ்டீர் பண்ணி விடணும். அடிக்கடிக்கு ஸ்டீர் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அரிசி உடஞ்சிட்டோம். இப்போ நல்லா கொதிச்சு அரிசி வந்து நம்மளுக்கு 70% போல தான் குக் ஆகணும். 70%க்கு மேலே நம்ம குக்கே ஆக விடக்கூடாது. இதுக்கு மேலே ஒரு சட்டியை கவுத்து போட்டு நம்ம வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் வேக வச்சுட்டாடிங்க. கரெக்டாக பதம் பார்த்து 70% குக் ஆகட்டும் வந்து சாப்பாடை நம்ம வடிச்சிடணும். அந்த ஸ்பைசஸ்லாம் வெளியே பார்க்காம நம்ம சாப்பாடை வடித்து எடுத்துக்கணும். சாதம் பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. 70% போல் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தம் ப்ராசஸை பொறுமையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் சட்டி பிரியாணிக்கு வந்து தம் போடுறதுக்காக ஒரு அகலமான சட்டி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த சிக்கன் கிரேவியில் வந்து பாதி ரேஷை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பாதி சிக்கன் பீசஸோடு சேர்த்து பாதி ரேஷியோ கிரேவி நம்ம ஆட் பண்ண போகிறோம். கிரேவியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் பாதி ரேஷியோ சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்டீர் பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச ஆனியனில் பாதி ஆனியன்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. தூவனா போல் போட்டுக்கோங்க. நம்ம பறிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான புதினாலேருந்து கொஞ்சம் புதினாவை ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து இன்றைக்கி குங்குமப்பூ பால் எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக வேண்டி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேசர் பவுடர் ஆட் பண்ணி கலர் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆட் பண்ணாமல் எல்லாமே நேச்சுரலாக ஆட் பண்ணுறேன். ஸோ பாலில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ ஃப்ளேவர் வச்சுருக்கேன். அதை நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் கிரேவி ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுறோம். ரிமைனிங் சாப்பாடை நம்ம ஆட் பண்ணிடலாம். சாப்பாடு கொத்தி அரேஞ்ச் பண்ணியாச்சு. லேயர்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கிற ஃப்ரைடு ஆனியன்ஸ் நம்ம நல்லா டூனா போல் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரைடு ஆனியன்ஸுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதே போல் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மின்ட்டும் ஆட் பண்ணிடலாம். மின்ட் லீவ்ஸும் ஆட் பண்ணிடலாம். புதினா இலைகளும் நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ இது வந்து பாரம்பரியமாக ஆந்திராவில் ஒரு காலத்தில் இது பாட் பிரியாணி சொல்லுவாங்க, மண்சட்டி பிரியாணி. இந்த மண்பானை பிரியாணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் நான் இன்றைக்கி மண்பானையில் பிரியாணி எப்படி செஞ்சு காட்டுறேன். தம் பிரியாணி. ரிமைனிங் இருக்கிற சஃப்ரான் மில்க்கும் நம்ம ஃபுல்லாக ரைஸில் படுற மாதிரி ஆட் பண்ணிடுறோம். நான் வந்து இன்றைக்கி கலருக்கு வந்து சஃப்ரான் மில்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம அடுப்பில் போட்டு தம் போட போகிறோம். நம்ம ரெடி பண்ண சட்டியை பாருங்கள், அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு அகலமான சட்டியை போட்டு நம்ம தம் போட போகிறோம். எந்த ஒரு ஹேருமே வெளியே போகக்கூடாது. அதுக்கேற்றது போல் ஒரு பாத்திரத்தை போட்டு மூடிட்டோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டாக 45 மினிட்ஸ் போல் நம்ம தம் போட போகிறோம். 45 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு சட்டி பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 45 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு பிரியாணி வந்து தம் ஆகிடுச்சு. ஸோ சட்டி பிரியாணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு கலக்கலாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி பாருங்கள் கலக்கெல்லாம் வெந்துடுச்சு. ஸோ ஒரு போர்ஷனாக நான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா தம்மிலேருந்து நல்ல ஒரு அரோமா வந்துட்டு இருக்குது நம்மளுக்கு. அந்த மின்ட்டோட ஃப்ளேவர், நம்ம ஆட் பண்ண அந்த சிக்கனுடைய ஃப்ளேவர், கிரேவியோட ஃப்ளேவர், அரிசியோட ஃப்ளேவர்லாம் சேர்த்து கலக்கெல்லாம் வெந்துடுச்சு பாருங்கள். ஸோ சுவையான இந்த மண் சட்டி சிக்கன் பிரியாணியை வந்து சூடாக சர்வ் பண்ணுறேன். நம்ம சூடாக சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், சுட சுட மண்சட்டி பிரியாணி வந்து எங்கள் அண்ணனுக்கு சர்வ் பண்ணியிருக்கோம். அவன் சாப்பிட்டு பார்த்து இப்போ நம்மளுக்கு ஃபீட்பேக் தருவான். மண்சட்டியிலே செஞ்ச இந்த கலக்கலான ஆந்திரா ஸ்டைல் தம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. சீக்கிரம் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. மண்சட்டி பிரியாணி ஸோ அவனுக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கான். நீங்களும் இந்த தம் பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.